H1B விசா மற்றும் கிரீன் கார்டு போன்றவற்றை மோசடி திட்டங்கள் என வர்ணித்திருக்கும் ட்ரம்பின் நிர்வாகம் இந்த நடைமுறைகளை முற்றிலும் மாற்றியமைக்கப் போவதாக தெரிவித்துள்ளது. இதனால் H1B விசாக்களில் 70% வைத்திருக்கும் இந்தியர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க வர்த்தக செயலாளர் ஹோவர்ட் லுட்னிக், H1B விசா மற்றும் கிரீன் கார்டு திட்டங்களில் மாற்றம் கொண்டுவரப்போவதற்கான முக்கிய நோக்கமே அமெரிக்காவில் அமெரிக்கர்களை பணியமர்த்த வேண்டும் என்பதுதான் என குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்காவில் வெளிநாட்டவர்களே அதிகம் வேலை செய்வதாக கூறிய அவர், இதனால் அமெரிக்கர்களுக்கு வேலை வழங்குவதில் சிக்கல் இருப்பதால் இந்த H1B விசா மற்றும் கிரீன் கார்டு போன்றவற்றை மோசடி திட்டங்கள் என குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் H1B லாட்டரியை நீக்குவது, அதிக வருமானம் ஈட்டுபவர்களுக்கு முன்னுரிமை வழங்குவது, ஊதிய அடிப்படையிலான ஒதுக்கீட்டை அறிமுகப்படுத்துவது, திறமைசாலிகளை தேர்ந்தெடுத்து கிரீன் கார்டு வழங்குவது போன்ற ஒரு சில முக்கிய மாற்றங்களை கொண்டுவர வாய்ப்பிருப்பதாக லுட்னிக் தெரிவித்திருக்கிறார். சராசரியாக அமெரிக்கர்கள் அளவிற்கு H1B விசா மற்றும் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்களும் சம்பாதிப்பதால் இந்த திட்டத்தில் மாற்றம் கொண்டுவர வேண்டியது மிகவும் முக்கியம் என அவர் கருத்து தெரிவித்திருக்கிறார். அதோடு அமெரிக்காவில் குடியேற விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கு உதவி வந்த ஓம்புட்ஸ்மேன் அலுவலகத்தை மூடுவது குறித்தும் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. ட்ரம்ப் நிர்வாகம் கொண்டுவரப்போகும் இந்த திடீர் மாற்றங்கள் 70% H1B விசாக்களை வைத்திருக்கும் இந்திய மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கலாம் என்ற அச்சம் நிலவுகிறது.